ஓம் நம சிவாய. இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் பிரம்மாண்டத்தில் பெருமாளுக்கு ஸ்ரீரங்கம்னா சிவனுக்கு அதே திருச்சியில் திருவானைக்காவல். அவ்வளவு பிரம்மாண்டம், கலையம்சம் நிறைந்த அழகான, எல்லாரையும் பிரமிக்க வைக்கும் கோயில். இந்த கோயிலோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமா ஆச்சரியமா இருக்கும். சிவன் கட்டளையால் அம்பிகை பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறந்தாள். இங்குள்ள காவேரி நீரில் லிங்கம் பிடித்து வழிபட்டாள். சிவன் அந்த லிங்கத்தில் எழுந்தருளி அவளுக்கு காட்சி தந்தார். அம்பிகையால் நீரில் லிங்கம் உருவாக்கப்பட்ட தலம் என்பதால் இது பஞ்சபூத தலங்களில் நீர் தலமானது. சிவனை தரிசிக்கும் போது கருவறையில் தண்ணீர் இருப்பதை மறக்காமல் பாருங்கள். மறுபடியும் கதைக்கு போலாம். பிற்காலத்தில் ஜம்பு எனும் முனிவர் சிவனை வேண்டி இங்கு தவமிருந்தார். சிவன் அவருக்கு காட்சியும் கொடுத்து ஒரு வெண்ணாவல் பழமும் பிரசாதமாக கொடுத்தார். பழத்தை உண்ட முனிவர் அதன் புனிதம் கருதி விதையையும் விழுங்கிவிட்டார். அவர் விழுங்கிய விதை வயிற்றுக்குள் முளைத்து தலைக்கு மேல் மரமாக வளர்ந்து அவர் சிரசு வெடித்து முக்தியும் பெற்றார். நாவல் மரத்துக்கு ஜம்பு என்றும் பெயருண்டு. அம்பிகையால் அமைக்கப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்தின் கீழ் அமைந்தது. பக்தராகிய ஜம்புவுக்கு முக்தி தந்ததால் சுவாமி ஜம்புகேஸ்வரர் என அழைக்கப்பட்டார். இதனால்தான் வெண்ணாவல் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தில் வேதம் படிக்க வெண்ணாவல் வேரில் சிவன் தோன்றுவார் என்பது ஐதீகம். வெண்ணாவல் இலைகள் கொண்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணினால் கூடுதல் சிறப்பு. சைவ சமய நாயன்மார்களான திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், தாயுமானவர் ஆகியோரால் பாடல் பெற்ற கோவில். கைலாயத்தில் சிவனுக்கு சேவை செய்த சிவகணங்களான உட்பதந்தன், மாலியவான் என்னும் இருவர் தங்களில் யார் அதிகமாக சேவை செய்கிறார்கள் என்பதில் போட்டி வந்தது. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இதுவே பிரச்சனையாகி ஒருவரையொருவர் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறக்கும்படி சபித்து கொண்டனர். இதனால் மாலியவான் சிலந்தியாகவும் புட்பதந்தன் யானையாகவும் பிறந்தார். இவ்விருவரும் இத்தலத்தில் சிவனை வழிபட்டனர். இதிலும் இவர்களுக்கிடையே போட்டி வந்தது. சிலந்தி சிவனுக்கு தூசிப்படாமல் இருக்க கூடு கட்டும். ஆனால் யானை சிவனுக்கு அபிஷேகம் பண்ண எண்ணி காவேரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து அந்த கூட்டை தண்ணீர் அடித்து கலைத்து விடுவார். இதனால் கோபம் கொண்ட சிலந்தி யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்தது. சிவன் யானைக்கு மட்டும் முக்தி கொடுத்தார். சிலந்தி யானையை கொல்ல முயன்றதற்காக மீண்டும் பிறக்கும்படி செய்தார். சிலந்தி மறுபிறவியில் சோழ மன்னர் சுபவேதர் கமலாவதியின் மகனாக பிறந்தார். இவரே
கோச்செங்கட் சோழ மன்னர் ஆவார். இம்மன்னரே தனது முற்பிறவி கோபத்தால் யானைகள் புக முடியாதபடி சிவனுக்கு சிறிய கருவறை கோவில் கட்டினார். இக்கோவிலையும் யானை புக முடியாதபடி திருப்பணியும் செய்தார். இம்மன்னனுக்கு இங்கு தனி சன்னதியும் இருக்கின்றது. மேலிருக்கும் கதையை படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு போகும்போது குட்டி யானை கூட இதுக்குள்ளே போகவே முடியாதுன்னு புரியும். மதுரை மாதிரி இங்கேயும் சிவபெருமான் சித்தர் வடிவில் வந்து திருவிளையாடல் நிகழ்த்தினார். இப்பகுதியை ஆண்ட மன்னன் கோவிலின் 5ஆம் பிரகாரத்தை கட்டினான். அப்போது போர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனாலும் அவன் மனம் போர் செய்வதில் விருப்பமில்லாமல் சிவனை வேண்டினான். சிவன் விபூதி சித்தராக வந்து பிரகாரம் கட்டும் வேலையை முடித்தார். சிவன் கட்டிய மதில் திருநீற்றான் திருமதில் பிரகாரம் விபூதி பிரகாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. விபூதி சித்தருக்கு பிரம்ம தீர்த்த கரையில் சன்னதி உள்ளது. ஜம்புகேஸ்வரர் அமர்ந்துள்ள மூலஸ்தானம் எதிரில் வாசல் கிடையாது. 9 துளைகளுடன் கூடிய கல் ஜன்னல் இருக்கிறது. பக்தர்கள் இந்த துளை வழியேதான் சுவாமியை தரிசிக்க வேண்டும். இந்த ஜன்னல் மனிதன் தன் உடலிலுள்ள 9 வாசல்களையும் அடக்கி சிவதரிசனம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. சக்தி பீடங்களில் ஒன்றான இத்தலத்தில் உலகத்தை காப்பவளாக அம்பிகை அருள்வதால் அகிலாண்டீஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள். அகிலாண்டீஸ்வரி இத்தலத்தில் ஜம்புகேஸ்வரரை உச்சி காலத்தில் பூஜிப்பதாக ஐதீகம். எனவே மதிய வேளையில் அம்பாளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர் அம்பாள் அணிந்த புடவை, கிரீடம் மற்றும் மாலை அணிந்து கையில் தீர்த்தத்துடன் மேலதாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு செல்வார். சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கோமாதா பூஜை செய்துவிட்டு அம்பாள் சன்னதி திரும்புவார். இந்த பூஜையை அம்பாளே நேரில் சென்று செய்வதாக ஐதீகம். இந்நேரத்தில் அர்ச்சகரை அம்பாளாக பாவித்து பக்தர்கள் வணங்குகின்றனர். சிவன் அம்பாளுக்கு இத்தலத்தில் குருவாக இருந்து உபதேசம் செய்ய அம்பாள் மாணவியாக இருந்து கற்றறிந்தாள். எனவே மாணவர்கள் இங்கு அதிக அளவில் வேண்டிக் கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் இங்கு அம்பாள் உக்கிரமாக இருந்தாள். பொதுவாக உக்கிரமான அம்பிகையை அமைதிப்படுத்த ஸ்ரீ சக்கரத்தில் அம்பாளின் ஆக்ரோஷத்தை செலுத்தி சாந்தப்படுத்துவர். ஆனால் இங்கு வந்த ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்துக்கு பதிலாக 2 காதில் அணியும் அணிகலன்களை ஸ்ரீ சக்கரம் போல் உருவாக்கி அம்பாளுக்கு பூட்டிவிட்டார். பின்னர் அம்பாளும் சாந்தமானாள். உக்கிரமான அம்மாவை பிள்ளைகளான விநாயகர், முருகன் இருவரும் சாந்தப்படுத்தும் வகையில் அம்பாளுக்கு எதிரே விநாயகரையும் பின்புறம் முருகனையும் சங்கரர் பிரதிஷ்டை செய்தார். முருகப்பெருமான் ஆங்கார கோலத்தில் ஜம்பு தீர்த்த கரையில் இருக்கிறார். இங்கு வந்த அருணகிரிநாதர் தனக்கு காமம் என்னும் எதிரியால் தொந்தரவு உண்டாகக்கூடாது என்று முருகனிடம் வேண்டிக் கொண்டார். முருகனும் காமத்தை அசுரத்தன்மைக்கு ஒப்பிடும் வகையில் ஒரு அசுரனாக்கி காலின் அடியில் போட்டு அடக்கிய நிலையில் காட்சி தருகிறார். முருகனின் இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம். இங்குள்ள சனி பகவான் குதிரை முகத்துடன் தனது தாயுடன் குழந்தை வடிவில் அமர்ந்துள்ளார்.
எனவே இவர் பாலசனி என்று அழைக்கப்படுகிறார். மேலும் சனியின் மனைவிகளான ஜேஷ்டாதேவி, நீலாதேவி குழந்தை வடிவில் காட்சி தருகின்றனர். இங்கே 3 கால் சித்ததான பிருங்கி மகரிஷி மற்றும் ஏகபாத மூர்த்தியான சிவனின் திருமேனிகளை கோயிலில் உள்ள தூண்களில் பார்க்கலாம். அவர்களை பற்றிய முழு வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் சரஸ்வதி நின்ற நிலையில் வீணை இல்லாமல் காட்சி தருகிறாள். அருகில் கார்த்திகை ரோகிணியுடன் சந்திரன் இருக்கிறார். ஐந்து முகங்கள் கொண்ட பஞ்சமுக விநாயகர், ஜேஷ்டாதேவியுடன் கூடிய சனீஸ்வரர், குபேரன் பூஜித்த குபேரலிங்கம் ஜம்பு தீர்த்த கதையில் உள்ளது. ஆனி பௌர்ணமியில் இவருக்கு முக்கணி அபிஷேகம் நடக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க, கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமைய, விவசாயம் செழிக்க, தண்ணீர் பஞ்சம் ஏற்படாதிருக்க இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். காலை 5:30 முதல் பகல் 1 மணி வரை, மாலை 3 முதல் இரவு 8:30 வரை கோயில் திறந்திருக்கும். வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக திறந்திருக்கும். இந்நாட்களில் காலை 6 முதல் 6:30 வரை, 8 முதல் 9 மணி வரை, 11 முதல் 12:30 வரை, மாலை 5 முதல் 6 மணி வரை, இரவு 8:30 முதல் 9 மணி வரை நேரங்களில் மட்டும் சுவாமி அம்பாள் சன்னதிகள் பூஜைக்காக அடைக்கப்படும்.
இந்த மாதிரியான விசேஷமுள்ள கோயிலில் நம் காலடி படுவது நாம் செய்த புண்ணியமாகும். அது மட்டும் இல்லாம நாம தெரிந்தும் தெரியாத செய்த பாவங்களை போக்குவதற்கு இந்த பயணம் நிச்சயமாக உதவும்.
வெண்ணாவல் மதம் கிடைப்பது கஷ்டம். யாருக்காவது மரக்கன்று கிடைத்தால் உங்கள் ஊரில் உள்ள சிவன் கோயில்களில் போய் நட்டு வைங்க. வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவபெருமான் ஆசியுடன் நல்லதே நடக்கும். அடுத்த தலைமுறைக்கும் இந்த கோயில்களோட புராணத்தை எடுத்து சொல்லுங்க. நன்றி.